இந்த சகோதரி நீர்த்திரை யூடியூப் சேனலில் சீமான் கான்ட்ரவர்சி ஸ்பீச் ஆன் விமன் அப்படின்ற டைட்டில் போட்டு அந்த வீடியோவில் இவங்க பேசியிருக்காங்க. முதல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, சீமான் அண்ணன் அவர்களுக்கு வந்து வாய் உதார் ரொம்ப இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே வந்து வாய் உதார் வந்து ரொம்ப இருக்கும். இப்போ இலங்கையில் போய் நீங்கள் வந்து வாய் உதார் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. இதே வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கிட்ட போய் வாய் உதார் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. இதே தமிழ்நாட்டில் இருக்கிற யார்கிட்ட போய் நீங்கள் வாய் உதாரினாலும் சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த வாய் உதார் ஊழ உதாரெலாம் இருக்கும். அதில் வந்து சீமான் அண்ணன் மட்டும் என்ன விதிவிலக்கான இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே அந்த வாய் உதார் கடந்து வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது வாய் உதார் வந்து அவர்கிட்ட மட்டும் இருக்காதா என்ன? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த பிள்ளைங்களாம் பாவம், ஐயோ பாவம், வாழ்க்கையை வீணடிக்கிறாங்களே, வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. இங்கே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல எல்லா கட்சியும் போய் பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானண்ணை வந்து அவரோட ஹிஸ்ட்ரியில் வந்து எல்லாத்தையும் மித்தவங்க கிட்டே இருந்து பிடுங்கினதாக தான் இருக்கான், கொடுத்ததா இல்லையா. இங்கே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து எல்லார்ட்டையும் இருந்து பிடுங்கிட்டு தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து யார் வந்து யாருக்கும் கொடுத்துடல. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சோதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமானண்ணன் அவர்கள் வந்து பெண்கள் கூட இருக்கும்போதே ஆபாசமாக பேசுகிறாரு அப்படின்னு வந்து இவங்க ஆதங்கப்படுறாங்க. அது சரிதான், நம்ம இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இருக்கிற இந்த பத்திரிகைக்காரங்க கேள்வி மேலே கேட்டு 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 வேணும்னே வம்பிழுத்து வாயை கிண்டி விடுறாங்க. அப்போ டென்ஷனில் கோபத்தில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ஆபாசமாக விழுது. ஏன்னா கேஸு வந்து பாலியல் சம்மந்தப்பட்டது. இவர் சம்மந்தம் இல்லாமல் வேறு எதையோ பேசலை. இவர் வந்து அந்த அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. அதில் 1-2 வார்த்தை வந்து தப்பாக வந்துடுது. அது தப்பு தான். இங்கே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 1960-70களில் வந்து அரசியல் மேடைகளில் பேசின பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவங்க எவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சியை பற்றி இது இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, இது எங்கடா இருக்குது அப்படின்னு ஒரு பெண் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு, நீ அங்கே போய் பாரு, இந்த கட்சி அங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ இதை விட வந்து அண்ணன் வந்து ரொம்ப வந்து மோசமாலாம் பேசலை. முதல்ல நீங்கள் அவங்களெல்லாம் கண்டித்து வந்து கண்டித்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சீமான் அண்ணன் அவர்களை வந்து நீங்கள் கேளுங்க.